ஆசீர்வாதத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தினபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து இந்த நாளையும் காண செய்து அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்த தேவனுக்கு நான் கோடான் கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் அடிமையும் குடும்பத்தையும் சபையும் கண்மணி போல காத்தபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2024 வருஷத்திலே கர்த்தர் மிகவும் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்தார். எங்களையும் குடும்பத்திலேயும் கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்தார். இந்த வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், இந்த வருஷம் முழுவதும் போராட்டங்கள் சொன்னா சொல்லவே முடியாது, அத்தனை போராட்டங்கள். ஆனால் கர்த்தர் எல்லா இடத்திலும் அவர் எங்களை தாங்கி ஏங்கி சுமந்து நடத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள்ல மிகவும் சோர்வாய் நாங்கள் இருந்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றி, தம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி, அவருடைய கிருபையினாலே நாள் வரைக்கும் அவர் நடத்தி வந்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் எங்களை நெருக்கினாலும் நான் பல வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில நான் 40 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறேன். ஆனால் எவ்வளவோ பாடுகளை சந்தித்திருக்கிறேன். நிறைய தாங்க முடியாத பாடுகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த நாட்கள் உண்டு. இந்த வருஷத்துல சத்துரு எங்களுக்கு விரோதமாய் போராடின ஆரம்பத்துல இருந்தே சரி, அளவில்லாத போராட்டங்கள். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் அடியார்களோடு கூட பேசினார். இப்போ கூட கடந்த நாட்கள்ல கூட கர்த்தர் தம்முடைய சொப்பனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை ஏற்ற நாட்களே நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு கூட சொல்லும்போது சொன்னார், நாளைய நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எலிசா சொன்னபோது அதை விசுவாசிக்காத அந்த பிரதானி அதை காணவில்லை. ஆனால் விசுவாசித்தவர்கள் அதை கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆகவே அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அவர் அற்புதமான தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஆகவே அவர் தாம் சொன்ன வார்த்தையை முற்றிலுமாய் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் அவர் செய்ய போகிறபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைய பேரை திட்டிருப்பேன், நிறைய பேர்த்து கோவப்பட்டிருப்பேன், வார்த்தைகள் நான் அதிகமா பேசியிருப்பேன். கர்த்தர் முதலாவது கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டும். அதற்கு பின்பாக உங்களை நான் யாரையாவது துக்கப்படுத்தியிருப்பேன் என்றால் நீங்களும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த முழு இருதயத்தோடு நான் இதை சொல்றேன். சில நேரங்கள் எனக்கு டக்குன்னு கோபம் வந்துடும், நான் ரொம்ப முற்கோபி. ஆனா கர்த்தர் என்னை நிறைய உடைச்சு கடந்த நாட்கள்ல கூட என்னுடைய சகோதரன் வரும்போது அதுதான் நான் சொன்னேன். ரொம்ப நான் இப்ப ஒரு உருவாக்கப்படாத நிலைமையில தான் நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்தேன். ஆனால் அனுதினம் கர்த்தர் போராட்டங்கள் மூலமாக, பாடுகள் மூலமாக உடைத்து உருவாக்கி கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவர் நடத்திட்டு வர்றாரு. இன்னும் பூரணம் ஆகல, ஆனாலும் அந்த பூரணமான பாதைக்கு நேராய் கர்த்தர் நடத்த வேண்டும். ஆகவே அந்த கோபங்கள் ஒருவேளை மன்னிக்க கூடாதுதான் இருந்தா கூட நீங்க மன்னித்துக் கொள்ளும்படியாய் நான் உங்களிடத்துல தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எப்போதும் போல கிருபை குறித்த சில வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எனக்கு பேசணும்னு விருப்பம் கிடையாது, அதற்காக நான் ரொம்ப ஆயத்தமும் படல. நான் சில நாட்கள் தடையாகி விட்டது. ஒரு 2 நாள் நான் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார முடியாம போயிடுச்சு. மற்ற எல்லா நாட்கள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் காத்திருந்தோம். ஒரு சில நாள்ல நானும் பாஸ்டர் மட்டும் இருந்தோம். சில நாட்கள்ல ஒரு சிலர் வந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தார்கள். இந்த நாட்கள் உண்மையாகவே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் எனக்கு ரொம்ப வாஞ்சையா இருந்தது. ஆண்டோடைய சமூகத்துல ரொம்ப ஜெபிக்கணும் ஒரு ரொம்ப வாஞ்சையா இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த வாஞ்சையை இந்த மாதத்துல நிறைவேற்றினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற வருஷத்திலையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கிருபைக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூட அதற்காக ஜெபிங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். நான்
இந்த நாட்கள்ல வாசிக்கிறதான வேத பகுதி நோவாவா இருக்கிறபடினாலே நோவாவுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே தொடப்பட்டதான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் நடுவில் வைத்து கடன் செல்லும்படியாய் விரும்புகிறேன். கிருபை குறித்து நாம் எப்போதும் தியானிப்பது உண்டு. எல்லா வருஷத்திலும் நாம் கிருபை குறித்து அதிகமாக தியானிப்போம். கிருபை என்று சொன்னால் தகுதியில்லாத மனுஷனுக்கு கர்த்தர் பாராட்டுகிற தயவு அல்லது இரக்கம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்பு வந்திருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் முழுவதும் கிருபை நிறைந்தவர். அந்த கிருபையினாலே அவர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து அவர் அநேக கிருபைகளையும் வரங்களையும் கூட நமக்கு கொடுத்து அவர் நடத்தி வருகிறார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிருபை தேவையாய் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் எனக்கு கிருபை தேவையில்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு சில ஜனங்கள், உலக ஜனங்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆண்டவர் தேவைன்னு சொல்ற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு தேவ மனுஷனோ கிருபை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் கிருபை தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானம் பெற்றவர்கள், அதாவது தேவனுடைய ஞானத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே கிருபையை பெற்ற அநேக தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். நோவா தேவனுடைய கிருபையை பெற்றார், தாவீது தேவனுடைய கிருபையை பெற்றார், மரியாள் தேவனிடத்திலே கிருபை பெற்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். ஏராளம் தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது நோவாவுடைய தகப்பன் லாமேக் என்பவராய் இருந்தார். இந்த லாமேக்கு ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையிலே வாழ்ந்ததான ஒரு மனிதன். அந்த நாட்கள்ல ஜனங்கள் தேவனை தேடாதவர்களாய், தேவனை விட்டு தூரம் போனவர்களாய், பாவத்திலே வாழ்கிற ஜனங்களாய் இருந்தார்கள் என்று நம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த நோவா பிறந்த போது அந்த லாமேக் என்கிற அவனுடைய தகப்பன் சொல்லுகிறார், கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த கர்த்தர் சபித்த இந்த பூமியில இந்த நோவா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவான். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த மகன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று லாமேக்கு அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நோவா என்றால் இளைப்பாறுதல். அங்கே அவன் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். நோவா என்றால் இளைப்பாறுதல் என்ற அர்த்தமா. அநேகருக்கு இளைப்பாறுதலை ஒரு தேவ மனுஷன் உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் மூலமாய் அநேகர் இளைப்பாறுதலை அடைய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இளைப்பாறுதல் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அப்ப நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தபடினாலே அவனை இளைப்பாறுதலை கொண்டு வருவான் என்று அவனுடைய தகப்பன் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லி அவனுக்கு அப்படியாய் பெயரிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமுடைய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்கு 7ஆம் தலைமுறையிலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் 10ஆம் தலைமுறையிலே அவனுடைய தகப்பன் இவனை பெற்றெடுக்கிறான். அந்த தலைமுறையிலே 3 தலைமுறைகள் சென்ற பின்பு ஒரு மனிதன் தேவனோடு கூட நடக்கிறான் என்று சொன்னால் அது நோவாவாய் இருந்தது. அவன் நாட்களுக்குள்ளே, அந்த நாட்களிலே வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒருவன் உத்தமனாய் வாழ்ந்தான், நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தான் என்றால் அது நோவா மாத்திரம்தான். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனை அந்த நாட்களே தெரிந்து, அந்த நாட்கள் மாத்திரம் அல்ல, எல்லாரும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதில்லை. அதனால்தான் சூலமித்தியாலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ராஜஸ்திரிகள்
80 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் கன்னியருக்கோ தொகை இல்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் காணப்பட்டான். ஆண்டவர் அவனை வித்தியாசமான ஒரு ஜீவியத்துக்கு நேராக வழிநடத்தி அவருடைய பாதையிலே அவன் நடந்து வந்தான். எத்தனையோ ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஜனப்பெருக்கம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நாட்களே ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட நடந்தான். ஆகவே தேவன் அவனை பிரித்தெடுத்து தன்னுடைய ஊழியத்திற்காக அல்லது தன்னுடைய வேலை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப நோவாவின் நாட்கள்ல நாம் வேதத்தை வாசிக்கும் போது பூமியானது சீர்கெட்டதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நோவா அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தையும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வழிநடத்தி வந்தான். நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தனக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என் கட்டளைகளையும் நியமங்களையும் அவன் கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களை தங்களுடைய தலைமுறைகளுக்கு அவர்கள் எப்போதும் எடுத்து சொல்வார்களாம். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அதிகமாக, முக்கியமா நீங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்குள்ள ஜனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். ஈவன் சின்ன குழந்தைங்க கூட அந்த வித்தியாசமான டிரெஸ்களை போட்டுட்டு அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியாக ஆபிரகாம் அப்படியாக தன்னுடைய சந்ததிக்கு கர்த்தருடைய கட்டளைகளை அவன் கற்றுக் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். நோவாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை அவன் போதித்து வழிநடத்தினபடினாலே அவர்களும் அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு நாட்களிலே ஒரே ஒரு குடும்பம் கர்த்தருக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் எச்சரிப்பு வந்தது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டான். நாம் வாசிக்கும் போது அவன் தேவனிடத்திலே பெற்ற கிருபை என்னவென்றால், முதலாவது தேவ எச்சரிப்பை அவன் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதற்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இப்ப முதலாவது நோவா தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே பூமி சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்த மனுஷர் மத்தியிலே ஒருவன் நீதிமானாய் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்யும், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு நோவாவுக்கும் நோவாவின் குடும்பத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, பூமியில் வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. நோவா பேழையை உண்டு பண்ணுகிறதான வேளையிலே அவன் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீதியை பிரசங்கித்தவன். அப்ப நீதியை நோவா பிரசங்கித்துதான் கொண்டிருந்தான். தேவன் இந்த பூமியில நடக்கிற அந்த கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு பூமிக்கு நேராய் வருகிறது, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்கிறதான ஒரு பிரசங்கத்தை அவன் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் ஜனங்களோ தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நோவாவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள் அதை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது.
இந்த எச்சரிப்பை நாம் கேட்டு மனம் திரும்புவோம் என்றால், ஒருவேளை நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிற ஒரு விசுவாசி தான், எனக்கு எச்சரிப்பு வருமா? வரும். ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பு வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இந்த காரியத்திலே தவறி இருக்கிறாய், இந்த காரியத்திலே விழுந்திருக்கிறாய், இதை விட்டு எழும்புன்னு சொல்லுவாரு. சில நேரங்களில் நாம் செவி கொடுக்கவே மாட்டோம். நம்மை நோக்கி வசனங்கள் வரும்போது பாதி வசனங்களுக்கு நம்ம செவி கொடுப்போம், அதுல திருப்தி ஆயிடுவோம். ஒரு சில இடத்துல அப்படியே இருதயத்தை கடினப்படுத்தி எச்சரிப்புக்கு செவி கொடாதபடி நாம் இருந்து விடுவோம். ஆனா நோவா என்ன செய்யறாருன்னா, அவர் எச்சரிக்கிறார், ஜனங்க கேட்கல. ஜனங்க நினைக்கிறாங்க ஏதோ சொல்றாரு. இப்ப எப்படி இன்னைக்கும் ஒரு எச்சரிப்பு எல்லா ஜனங்களுக்கும் போகுது, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நம்ம மாத்திரம் இல்ல, விசுவாசிகள் அல்லாதவர்கள் கூட யூடியூப்ல சிலர் போடுறாங்க, இயேசு வருகிறார் வருகிறார்னு சொல்லி. அவங்களுக்கு தெரிந்ததை ஏதோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு எச்சரிப்பாய் வருகிறது. ஆனா கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பார்கள் என்று 2 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள். மழை வரும்னு சொன்னியே, எப்ப வரும்? அது உடனே வரல, இன்றைக்கு நாளைக்குல. நினிவே ரொம்ப சீக்கிரமாக கவிழ்க்கு இன்னும் 40 நாள் உண்டுன்னு சொன்னாரு. உடனே 40 நாள் பயந்துட்டாங்க. அவங்க உடனே மனம் திரும்பினாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். ஆனா இது நாம் வேதத்தை வாசிக்கும் போது நோவா 120 வருஷம் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். கேட்டு ஜனங்க எச்சரிப்படையல, அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. கர்த்தர் சொல்லுகிறாரே இது நடக்கும், ஆகவே நாம் நம்மை காத்துக்கொள்வோம் என்கிற ஒரு உணர்வு இல்லாத ஜனங்கள் வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆவிக்குரிய திருச்சபை அப்படிதான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உலக ஜனங்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் ஆண்டோடைய வருகை இன்னும் தாமதமாகும், இந்த அடையாளம் இன்னும் நடக்கல, அது நடக்கல, நமக்கு கொஞ்சம் கூலா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவ எச்சரிப்பை அவன் பெற்ற போது அவன் பயந்தான். அவன் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டான். எசேக்கியேல் 33 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். பாருங்க, துன்மார்க்கனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது. அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாகவே சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு மாத்திரல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது. அது மேற்பகுதியை வாசிச்சா ரொம்ப நேரம் ஆயிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை அதற்கு மேலுள்ள பகுதியிலே பட்டியலிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவைகள் எல்லாம் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்கைகள் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படாதபடிக்கு இவைகள் நமக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தமாய் பாருங்க, எக்ஸாம்பிளா. திருஷ்டாந்தம் என்று சொன்னா அது எக்ஸாம்பிள் என்று அர்த்தம். அவர்களை கர்த்தர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு முன்னாடி வச்சு நமக்கு அவர்களுடைய ஜீவியத்தை நம்முடைய ஜீவியத்துக்கு எச்சரிப்பாய் தேவன் அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்கும் போது அநேக விஷயத்திலே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். லூக்கா 11 அதிகாரம் 15 வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு. சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய வெளிச்சத்தை நம்ம இழந்தோம், அது தெரியாம இருப்போம். சிம்சோனுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரிப்பை கொடுத்தார். சிம்சோனே, பெலிஸ்தர் உன் மேல் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவன் ரொம்ப கூலா அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்த வரைக்கும் அந்த பெலிஸ்தரை மேற்கொண்டான். ஆனால் பாவத்தின் அடித்தளத்திலே அவன் போய் தேவனுடைய கிருபைகள் எல்லாம் மறந்து அபிஷேகத்தை இழந்து அப்படியாய் அவன் நித்திரை செய்து நல்ல ஒரு கன நித்திரையின் ஆவிக்குள்ளே அவன் கடன் சென்ற போது அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்தான். அவனுடைய எச்சரிப்பை அவன் அநேக முறை எச்சரிக்கப்பட்டும் அவன் என்ன செய்தானா, எச்சரிப்புக்கு செவிகொடாதபடி அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடினாலே கர்த்தர் கைவிட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அவனுடைய அந்த
மயிர் அந்த ஜடைகள் சிரைக்கப்பட்ட போது அவன் வெறும் மனுஷனாய் மாறினான். ஆனால் அவனிடத்துல இருந்து அபிஷேகம் அவனிடத்துல இருந்து போனது அவனுக்கு தெரியல. அவன் சொல்லுகிறான், நான் எப்போதும் போல உதறி விட்டு போவேன்னு சொன்னா உதற முடியல. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இல்லைன்னா, கர்த்தர் நம்ம எச்சரிக்கிற காரியங்களை நாம் விட்டு கொடுத்து அவரோடு கூட வாழலன்னு சொன்னா கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவார். சவுலுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார், அவன் கேட்கல. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கி போனார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிக்ஷை ஒரு தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கிறாங்க. எதுக்காகனா நாம அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை போன்ற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்படும்படி அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை எதுக்கு வருதுன்னா எச்சரிப்பு உண்டாகும்படி, நம்ம எச்சரிக்கும்படி, இந்த காரியத்தை செய்யாதே, இதுல இருந்து எழுந்து போ என்று சொல்லி ஆண்டவர் அநேக முறை எச்சரிப்பார். ஆனா சில நேரம் நம்ம கேட்க மாட்டோம். பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல போய் நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, நீ அப்படியே திரும்பி வான்னு சொல்றாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு மாறாக கர்த்தரை ஒருபோதும் பேச மாட்டார். அந்த இன்னொரு தீர்க்கதரிசி, இல்லை கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நீ சாப்பிட்டு போன்னு சொல்லும் போது அவன் அந்த தீர்க்கதரிசியின் சத்தத்திற்கு செவி கொடுத்த போது கர்த்தருடைய எச்சரிப்பை மறந்து போனான். ஆகவே அவன் மடிந்து போனதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 2 முறை அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி அவனை எச்சரித்தார். அவன் விக்கிரக ஆராதனைக்கு துணை போய் அவன் விக்கிரகங்களை செய்து கொடுத்து அவனும் ஆராதிக்க ஆரம்பித்தான். 2 முறை அவன் எச்சரிக்கப்பட்ட போதும் அவன் மனம் திரும்பல. ஆகவே கர்த்தர் அவனை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கை சாபமாய் இருளாய் மாறி போனதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு நாம் எச்சரிப்புக்கு மனம் திரும்புகிறவர்களாய் தேவன் நம்மை எச்சரிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான காரியம். அந்த எச்சரிப்பு வரும்போது கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தருடைய கிருபை நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நோவா பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எபிரேயர்ல நாம் வாசித்த அதே வசனத்திலே 2வது பகுதியிலே அவன் பயபக்தி உள்ளவன் ஆகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு என்று சொல்லப்பட்டதான் அந்த மனுஷன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து எப்போதும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகவே அது கீழ் வசனத்தில் அந்த தேவதூதன் வந்த பகுதி வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரச்சத்தமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்து எட்டியிருக்கிறது என்று. இங்கே கொர்நேலியு அவன் மாத்திரம் தேவனிடத்திலே பயபக்தியா இருக்கவில்லை, அவன் தன் குடும்பத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரம் என்று சொன்னால் அது சாயங்காலம் 3 மணியை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, அந்த 3 மணி நேரத்துக்கெல்லாம் நம் ஜெபிப்போமா? எவ்வளவு வேலைகள்ல பிஸியா இருக்கிற நேரம். ஆனால் மாலை வேளையிலே அவன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருந்த போது தேவதூதன் அங்கே தோன்றி அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதாகவும் அவனுடைய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பிற்பகுதிகள் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் அதற்குள்ள அதிகமாய் போகவில்லை. நாமும் அப்படியாய் பயபக்தியாய் இருப்போம் என்றால் கர்த்தருடைய கிருபையை நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய குடும்பத்தை நாம் அப்படிப்பட்ட ஒரு வழியில நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய நேரங்கள்ல நம்ம அதுல தோற்று போய் விடுகிறோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யறோம். ஆனால் சில வேளைகளில் நாம் அதை நிறைவேற்றி முடிக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவன் பேழை உண்டு பண்ண அதே எபிரேயர் 11ஆம் வசனம் 7ஆம் வசனத்துலதான் அந்த பகுதி இருக்கிறது. அதை மறுபடியும் நான் வாசிக்கவில்லை.
அந்த பகுதியில இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பேசுறேன். அவன் அடுத்தபடியாக பேழையை உண்டு பண்ணினான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அங்கே நோவா கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ண போகிறேன். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. ஆகவே நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி அதற்கான கட்டளைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் என்ன செய்யறான்னா, அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். ஒரு வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் முழுவதே ஒருவன் செய்தாலும் ஒன்றிலே தவறினால் அவன் குற்றவாளியா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம எல்லா கற்பனைகளையும் கை கொண்டோம், ஒரு கற்பனையை கை கொள்ளலனாலும் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்க, மோசே கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான். ஒரே ஒரு இடத்துலதான் அவன் என்ன செய்தானா, நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன போது கண்மலையை அவன் அடித்தான். ஆகவே அவனால அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை. இன்னைக்கு நோவாவை போல கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லும் போது அதை பூரணமாய் செய்து முடிப்போம் என்றால் அந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இல்லைன்னா கர்த்தர் நம்மை குறித்து துக்கப்படுகிறவராய் இருப்பார். நம்ம மேல அநேக திட்டங்களை வைத்திருப்பார். சில நேரங்கள் அந்த திட்டம் செயல்படும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்காதவர்களாய் காணப்படுவோம். ஆகவே இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல ஆண்டவர் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்ற இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வரப்போற வருஷத்துல இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவா தனக்கு செய்த கட்டளைகளை இட்டபடி எல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ, பேழை உண்டு பண்ண சொன்னதையும் அவன் கரெக்டா செய்து முடித்தான். கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். அடுத்தபடியாக ஆண்டவர் சொன்னதை அவன் அங்க என்ன செய்யறான்னா, நீயும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் சொன்னாரு. அதை செய்தான். அது மாத்திரமல்ல, சுத்தமில்லாத மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள் எல்லாவற்றையும் நீ உள்ளே கொண்டு போன்னு சொன்னாரு. அதை செய்த நம்ம ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லுவோம், அது ஒண்ணு ஈஸியான காரியம் அல்ல. அந்த பேழையை கட்டுவது என்பதே ஒரு பெரிய வேலை. அதுக்குள்ள எவ்வளவு மிருகங்கள் இன்னைக்கு நம்ம பூமியில பார்க்கிறோம், எவ்வளவு மிருகங்கள். நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எவ்வளவு மிருகங்கள் இருக்கு, எவ்வளவு பறவைகள் இருக்கு, எவ்வளவு ஊரும் பிராணிகள் இருக்கு, எவ்வளவு உள்ள கொண்டு போயிருப்பான். அதுக்கு எவ்வளவு இடம் இருந்திருக்கும், அப்படி எல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். அத்தனையும் உள்ள கொண்டு போயிருக்கிறான், ஒன்றே விடல. அவன் ஒருவேளை நோவா உள்ள கொண்டு போகாம இருந்தா இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த பிராணிகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியாம போயிருக்கோம். ஆனா நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒன்று விடாம எல்லாவற்றையும் உள்ள கொண்டு போயிருக்கா. கர்த்தர் சொன்னபடி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவன் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்ப விசுவாசத்தினால் அவன் என்ன செய்தான், கர்த்தரை விசுவாசித்தான். இது கர்த்தர் சொன்ன காரியம், அது எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்கும். நான் பொறுமையாய் காத்திருந்து அவர் சொன்ன அந்த பேழையை செய்வேன், அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கும் பிரசங்கிப்பேன், கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்று அவன் உறுதியாய் நின்றதுனால கர்த்தர் என்ன செய்தானா, அந்த விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய ஒரு சுதந்திர வீதத்தை அவனுக்கு கொடுத்தார். அதுதான் பரலோக ராஜ்யம். இப்ப நோவா அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தது எதை காண்பிக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதை காண்பிக்கிறது. நோவாவை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பேழைக்குள்ள விட்டு கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த 10 கன்னிகைகள் ஓமை குறித்து நாம் பார்க்கும் போது 5 கன்னிகைகள் உள்ளே பிரவேசித்த போது கர்த்தர் கதவை அடைத்தார். அப்ப கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை தன்னோடு கூட ஏற்றுக்கொண்டு கதவை அடைச்சிருவார். பாருங்க, நோவாவே குடும்பத்தை ஏற்றுக்கொண்ட உடனே கதவை கர்த்தர் அடைத்து விட்டார். ஆகவே பரிசுத்தமாய் ஜீவித்து ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த சுதந்திர வீதம் கிடைக்கும். தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது இளைப்பாறி கொண்டிரு, உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று சொன்னார். அப்ப தானியேலுக்கு ஒரு நிச்சயமான ஆசீர்வாதம், உன் சுதந்திரம் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறது, அதற்கு நீ ஒரு நாள்ல எழுந்து அதை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று தானியேலுக்கு ஆண்டவர் சொன்னார். அதே போல இந்த நோவாவுக்கு ஒரு சுதந்திர வீதம்
கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் அந்த சுதந்திர வீதத்தை வைத்திருக்கிறார். இந்த ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாய் போய் அதை நாம் இழந்து விடாதபடிக்கு யாக்கோபை போல அதை சுதந்திரித்துக் கொள்ள கருத்துள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவன் பூமியை வரப்போகிற சாபத்திற்கும் அழிவுக்கும் தப்பிக்கொள்ள அவன் ஒரு காரணமா இருந்தான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுகம் இங்க பாருங்க, நோவா பேழையை விட்டு வெளியே வந்தோன்னு முதல் செய்த காரியம் பலியினாலே அவன் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 50ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய வருகையில பலியினாலே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்களை அவர் கூட்டுவாராம். பலி என்று சொல்லும் போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஸ்தோத்திர பலிகள், நாம் கர்த்தர் செய்யற கிரியைகள் எல்லாம் பலியாய் இருக்கிறது. இங்க நோவா என்ன செய்யறார்னா, அந்த பேழையை விட்டு வெளியே வந்த உடனே கர்த்தருக்கு பலி செலுத்தி சுகந்த வாசனையான பலியாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தினான். ஆபேலையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே பாருங்க, நோவா கர்த்தருக்கு பிரியமானவனாய் தன்னுடைய எல்லா வழிகளிலும் அவன் நடந்து கொண்டபடினாலே கர்த்தருடைய பாதையில் அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாகி பேழை உண்டபடி தன்னையும் தன் குடும்பத்தையும் அதற்குள்ளே அவன் கொண்டு போனது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே உண்டாகிற அந்த நீதியும் அவன் சுதந்திரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். அங்கே அவன் கர்த்தருடைய சமூகத்திலே பலி செலுத்தும் போது கர்த்தர் அந்த பலியின் மேல் பிரியப்பட்டு அந்த பலியின் வாசனை முகர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கைன்னு சொன்னால், நான் இப்போது செய்தது சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஏற்கனவே பூமி பயங்கர சாபத்துல இருந்தது. ஆதாம் பாவம் செய்ததுனாலே பூமி சபிக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் பாவம் செய்ததுனாலே பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் ஒரு மனிதன் அங்கே ஜெபித்த போது, அவன் அங்கே பலி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்துல நின்ற போது கர்த்தர் அந்த சாபத்தை எடுத்து போடுறாரு. சொல்றாரு, இனி மனுஷ நிமித்தம் நான் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இப்ப கர்த்தர் அங்க ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நான் இப்ப செய்த மாதிரி ஒரு சங்கரிப்பு, அதாவது சகல ஜனங்களையும் நான் இனி ஒருபோதும் சங்கரிக்க மாட்டேன். அதற்கு காரணம் என்னன்னா, அவன் அங்கே திறப்பில நின்றான். திறப்பில நின்று கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு பிரியமான பலியை அவன் செலுத்தினபடியினால ஒரு கூட்ட ஜனங்கள், அழிவுக்கு நேராய் போகக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கும் ஆண்டவர் நோவாவை போல நாமும் அநேகருக்கு இரக்கம் பாராட்டவும், அநேகரை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கும். யூதாவில் ஒரு வசனம் இருக்கு, அதை மாத்திரம் நாம் வாசித்து முடிக்கலாம். அல்லாமலும் பாருங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, இன்னைக்கு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு நேராக செல்லுகிற ஜனங்களுக்காக திறப்பில நின்று கண்ணீர் வடித்து செபிக்கிற நம்ம நிறைய பேர் செபிக்கிறோம். நான் குறை சொல்ல, நம்ம சபையில் நிறைய பேர் ஒருத்தர் வந்தா கூட நல்ல ஒரு ஆத்ம பாரத்தோட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து டெய்லியும் செபிக்கிறாங்க. அந்த செபங்கள் அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிற இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நோவா அந்த அக்கினிக்கும் அந்த அழிவுக்கும் ஏராள ஜனங்கள் தப்புவித்து கொல்லப்படத்தக்கதாக அங்கே அவன் திறப்பிலே நின்றான். அப்படியாக இந்த நோவாவின் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த 5 காரியங்களும்
அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை காத்துக்கொள்ள பண்ணினது. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் காத்துக்கொள்ளும்படியாக நோவாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாமும் அந்த விசுவாசத்தின் நீதிக்கு சுதந்திரவாளிகளாக மாறுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.